இன்றைக்கி நம்ம இந்தோனேஷியா பத்திக் லுங்கி பார்க்க போகிறோம். ஸோ இது ஹேண்ட்மேடு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஜாக்கி பிஸ்மில்லா. இப்போ நம்ம புது கலெக்ஷன் வந்துருக்கு. பார்ப்போமா? ரெடியாக இருக்கீங்களா? அண்ணா பிடிங்கண்ணா, அண்ணா பிடிச்சிருக்கண்ணா, அண்ணா பிடிச்சிருக்கேன். ஓகே, இப்போது 5 டிசைன் வந்துருக்குது. ஸோ 5 டிசைனையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம். அண்ணா காமிங்க, ஒன்று ஒன்றா காமிங்க. இது ஃபர்ஸ்ட் டிசைனு. ஸோ ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேடாக பண்ணுறது. நான் வந்து இந்தோனேஷியா போயிருந்தோம். இது வந்து எப்படின்னா ஒரு கைத்தறியும் துணி கைத்தறியில், ஆனால் இது வந்து கை பிரிண்ட்டு. எல்லாமே இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற எல்லாமே லேடிஸு, வயசானவங்க. இன்றைக்கி வயசு சொன்னாலே வந்து சொல்லக்கூடாது. ஸோ எல்லாம் யங்கான ஆட்கள். ஸோ அவங்க வந்து இதை பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப எஃபர்ட் கொடுத்து, ரொம்ப நேரம் செலுத்தி, ஹேண்ட் பிரிண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு கலர் போடுவாங்க, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவாங்க, திருப்பி இன்னொரு கலர் போடுவாங்க, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவாங்க. கையிலே பண்ணுறது, ஹேண்ட் பெயிண்ட் மாதிரி இது. ஸோ இது ஃபஸ்ட் கலர். அடுத்த கலர் காமிங்கண்ணே. ஃபஸ்ட் டிசைனில் ஃபஸ்ட் டிசைன் 5 டிசைன் தான், 5 கலரில் 5 டிசைனு. இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்மளோட ஃபாஸ்ட் செல்லர். ஸோ டிசைன்ஸ் வரும், எடுப்பாங்க, நிறைய பேர் ரொம்ப விரும்பி போடுவாங்க. இது அடுத்த டிசைனு. இதெல்லாம் அதே என்ன நடக்குன்னா ஒரு டைம்லேயும் ஒரு காம்பினேஷனை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஃபேக்ட்ரியில். ஸோ அடுத்த டிசைன் பார்ப்பானே. ஸோ இதில் என்ன முக்கியம்னா, இது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுனால அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. மழை பெஞ்சுன்னு வைங்களேன், மழை பெஞ்சால் இந்த ப்ரொடக்ஷனே போயிடும். ஏன்னா இது வெளியே காய வைக்கணும். ஒரு டைம் இந்த பெயிண்ட் பண்ணுவாங்கல்ல, பெயிண்ட் பண்ணி வச்சுருவாங்க, இப்போ ட்ரை பண்ணணும். அந்த டைமில் மழை பெஞ்சுன்னு வைங்களேன், அந்த லாட் இஸ் ஃபினிஷ்ட். ஸோ அது எப்படி வைப்பாங்கன்னா வெயிலில் தான் வைக்கணும். இது வந்து ஃபேக்ட்ரி வந்து இது வந்து ஒரு கை தொழில் மாதிரி. ஸோ இது ரொம்ப வருஷமாக இந்த ஃபேமிலி பண்ணிட்டுக்கிறாங்க. நினைக்கிறேன் அவங்க சொன்ன வரைக்கும் 200 இயர்ஸோ, மேபி தப்பாக இருக்கலாம், மேபி 100 or 200 இயர்ஸ். ரொம்ப வருஷமாக இது அவங்க ஒரு குடும்ப தொழிலாக பண்ணிட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னொரு டிசைனு. அடுத்தண்ணே, இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக 3 டிசைன்ஸ் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இது 4வது டிசைனு. இதுலேயுமே ஒரு பூ, நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பூவை நோட்டீஸ் பண்ணுங்கள். இதில் பூ, வேறு பூ, ஒரு பூலையும் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது என்னது? என்னது? கூஜா. வெரி நைஸ். அடுத்தது இதில் என்னடா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானா, இது ஒரு ஸ்மெல்லு வருது இல்லைண்ணா, அந்த ஒரு செடியில் வர ஸ்மெல்லு வருது. ஏன்னா எல்லாம் இந்த துணியிலையுமே அதுதான் இவங்களோட மேஜிக். இந்த பிராண்டோட மேஜிக்கே அதுதான். ஏன்னா அவங்க நேச்சுரலாகவே பண்ணுறது எல்லாத்தையும். இது ஆக்சுவலாக இந்த பிராண்டுக்கே ஒரு தனி ஸ்மெல். அடுத்தது பார்ப்போண்ணே. இது டோட்டலாக வேற பூ. ஸோ இதெல்லாம் இப்போ புது டிசைன்ஸ் வந்துருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் லேட் பண்ணாதீங்க, வந்து எடுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு புது டிசைன்ஸ், நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்த்து ஜாக்கி பிஸ்மில்லா. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பார்க்கணுன்னு சொன்னால் சொல்லுங்கள். அண்ணா அதேமாதிரி அண்ணன் ஒரு கேள்வி கேட்பேன். அண்ணா ரொம்ப நாளாக அவங்கள பார்க்கவே இல்லையாண்ணா, எங்கே இருந்தேண்ணே? ஊர் எந்த ஊருண்ணே? திருநெல்வேலி மேலப்பாளையம். அப்படியா? ஊரில் எல்லோரும் எப்படி இருக்கிறாஹா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறாஹா. சரி, ஓகே, அடுத்த வீட்டில் பார்ப்போம். டேக் கேர், குட் பாய்.